ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் தாய்லாந்து லாட்ரியோடைய 3Fக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய HDFக்கான டச் நம்பர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 3/1/2024 கொண்டு வந்திருக்கோம் நண்பா. அதாவது மாதத்தோட கடைசி February 28 நம்மளுக்கு ட்ரா வரும். 1ஆம் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அதனால் 3ஆம் மாதம் 1ஆம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதம் 28ஆம் தான். இந்த ட்ராவோடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய பழைய ரிசல்ட். 1ஆம் 16ஆம் வந்த பழைய ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன 16ஆம் வந்தது 395. அதுக்கு முந்தின 1ஆம் வந்து 063. அதுக்கு முந்தின 16ஆம் 979 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய தாய்லாந்து லாட்டரியோடைய 3F நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசியோட நம்ம 38 கூட்ட போகிறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான டச் நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4-5 ட்ரா கொண்டு வந்திருக்கோம். இங்கே 097 நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து பிசி. ஸோ பிசிங்கிறதுனால 97. இதோட நம்ம 38 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ளஸ் 38. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 9ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். இங்கே 7ஓட 8 கூட்டினோம்னா 5 கிடைக்கும். அப்போ 2 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான டச் நண்பா. நெக்ஸ்ட்டாவுடைய டச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 5 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 097க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 757. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். 38 ஃபஸ்ட் ஃபார்மெட்டு நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. இங்கே டச் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டீ கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு டீ போர்டு. இப்போ 757க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 757 இதில் நம்ம எடுக்க போகிறது 57. இதோட ப்ளஸ் 38. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8. 8ஓட 7 கூட்டினோம்னா 5. 8 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 757க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர் 8 அல்லது 5 இருக்குது. இப்போ இந்த 757க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 544 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 5. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹச். ஸோ 2 ஃபார்மெட்டு நம்மளுக்கு பார்த்துருக்கோம். 2 ஃபார்மெட்லேயுமே நம்மளுக்கு டச் நம்பர் கிடச்சிருக்கு. போர்டுன்னு பார்த்தோம்னா டி போர்டும் நம்மளுக்கு ஹச் போர்டும் கிடச்சிருக்கு. இப்போ 544க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 44 நண்பா. பிசியில் இருக்கிறது. இதோட நம்ம 38 கூட்டிடலாம். அதாவது ப்ளஸ் 3 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. 8ஓட 4 கூட்டினோம்னா 2. 7 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 544க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர். டச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 2 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 544க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 979. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மறுபடியும் டி. இப்போ 3 ஃபார்மெட்டு முடிஞ்சு நண்பா. இப்போ 4ஆவது நம்ம 979க்கு பார்த்தலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 79. இதோட நம்ம ப்ளஸ் 3 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0. 8ஓட 9 கூட்டினோம்னா 7. 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 979க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர். டச்சை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 7. இப்போ இந்த 979க்கு அப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஹச். இப்போ 4 ஃபார்மெட்டு முடிஞ்சு. இந்த 4 ட்ராவலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது நண்பா. அதோட போர்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எஃப் கிடைக்கல. ஆனால் டிஹெச்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் நல்ல ஃபார்மெட் தான் நண்பா. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாறி மாறி ஒரே மாதிரியான போர்டு காட்டாமல் இருக்கிறதும் நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து போர்டுகள் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. இப்போ 063 பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 063 இதில் நம்ம எடுக்க போகிறது 63. இதோட நம்ம ப்ளஸ் 3 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9. 8ஓட 3 கூட்டினா 1. 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 063க்கு அப்புறம் கிடச்சிருந்தா டச் நம்பர். டச்சை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 1 இருக்குது. இப்போ 063க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 395 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு மறுபடியும் டி தான் வந்திருக்கு.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பரை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதோட இந்த ட்ராவில் நம்மளுக்கு போர்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது டி இந்த ட்ரா நம்மளுக்கு ஹச் வரணும். இதே ஃபார்மேட் இப்படி போனால் அப்படி இல்லைட்டுனா நம்மளுக்கு இந்த ட்ராவில் எஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வராதது எஃப் மட்டும்தான். இதே ஃபார்மேட்டில் போனால் ஹச்சா எஃப் அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் எடுக்கணும். 395 இதுதான் நம்மளுடைய கடைசி தாய்லாந்து லாட்டரியோடைய கெஸிங் ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கான நம்மளுடைய கெஸிங்கை இதில் தான் எடுக்க போகிறோம். இதில் நம்ம எடுக்க போகிறது 95. ஏன்னா பிசி தான் நம்மளுடைய எக்ஸு. அதோட நம்ம 38 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 8ஓட 5 கூட்டினோம்னா 3, 2 3. ஓகே, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 3 இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க டச் நம்பர் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 3 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இது எல்லாமே நம்மளுடைய பழைய தாயோடைய ரிசல்ட் நண்பா. 3F ரிசல்ட்டை கொண்டு வந்து நம்ம X38 நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டு வரோம். அப்படி ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு போர்டு ஒரே மாதிரியான லைனில் இல்லாமல் நம்மளுக்கு போர்டுகளுக்குள்ளேயே ஸ்ட்ரைட் லைனில் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது டிஹெச்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கடைசியாக நம்மளுக்கு டி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஹச் வரணும். அப்படி இல்லைட்டுனா நம்மளுக்கு எஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இப்போது எப்போதும் போல் நம்ம டச் நம்பர் போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. டச்சு HTF இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நம்பர் நண்பா. இது நம்மளுடைய 3F நம்பர். யாரும் கேரளா லாட்ரின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை நம்மளுடைய தாய்லாந்து லாட்ரி 3Fக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். மெத்தட் படி நம்மளுக்கு 2 அல்லது 3 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸு கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸும் நம்ம ப்ரெடிக்ஷனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டுக்கான டச் மட்டும் தான் பார்த்துருக்கோம். 2 அல்லது 3 இருக்குது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து எவரிட்ரா வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்ரா வந்து மெம்பர்ஸுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறதுலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்ச் 1க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.